ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சண்டல் விளாக்ஸ். நம்ம உடம்புக்கு புரதச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம், ஹீமோகுளோபின் இது எல்லாம் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இது அனைத்துமே ஒரே ஒரு பயிர் வகையில இருந்தா எவ்வளோ நல்லதுங்க. ஆமாங்க, அந்த வகையில இந்த அனைத்து சத்துக்களுமே அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பயிர் வகை என்னன்னு பார்த்தா பச்சை பயிறுங்க. இந்த பச்சை பயிறுல அவ்வளோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குங்க. நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அனைத்து வியாதிகளுக்குமே வராம தடுக்கிறதுக்கூடிய அனைத்து சத்துக்களுமே இதுல அடங்கி இருக்கு. நம்மளுக்கு புரதச்சத்து குறைபாடா, இரும்பு சத்து குறைபாடு இருக்கா, ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கா, கால்சியம் கம்மியா இருக்கா, உங்களுக்கு நீங்க டயட்ல இருக்கீங்களா அப்படின்னா உடனே எடுத்துக்கோங்க பச்சைப்பயிறு. அந்த அளவுக்கு பச்சைப்பயிறுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்னைக்கு பச்சைப்பயிரை வச்சு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ஒன்று பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்னைக்கு இந்த ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு நான் கோல்டு வினர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். கோல்டு வினர் ஆயில் நம்ம அதை யூஸ் பண்ணி செய்யும் போது அதிகமா எண்ணெய் குடிக்காது, லைட் வெயிட்டாகவும் இருக்கும். இப்போ 200 கிராம் பச்சைப்பயிரை நம்ம 8 மணி நேரம் ஊற வச்சு நான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை சுத்தமா வடிகட்டி மிக்சர் ஜார்ல இதை சேர்த்துக்கலாம். பச்சைப்பயிறு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. பச்சைப்பயிரை ஏதாவது ஒரு வகையில நம்மளுடைய உணவுல அன்றாடம் சேர்த்துக்கிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. இந்த பச்சைப்பயிரை ஊற வைக்கும் போதே கடலைப்பருப்பையும் ஊற வச்சிருங்க. அதோட மிளகாவையும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு 3 ஸ்பூன் ஊற வச்சிருக்கேன். அதோட 5 வரமிளகாவும் சேர்த்து ஊற வச்சிருக்கேன். கடலைப்பருப்பு, 5 வரமிளகாய், அதோட நல்ல 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் மிக்சி ஜார்ல சேர்த்து நம்ம மசாலா வடைக்கு ரெடி பண்ணுவோம் இல்லையா, குறைங்கிற பதத்துல தானே அரைப்போம். அந்த பதத்துல ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பச்சைப்பயிர் நோய் எதிர்ப்பு சக்தியவும் அதிகரிக்க செய்யுதுங்க. பாருங்களேன், இப்ப இந்த அளவுக்கு குறைன்னு இருக்கணும். இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். குழந்தைங்க விரும்புறது மாதிரி நம்ம ஒரு டிஷ்ஷும் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருள் நல்ல பொருளா இருக்கும். ஆனா அவங்களுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு விரும்பின மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப இதுல நான் சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதோட 2 பச்சை மிளகா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா பச்சை மிளகா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை பொடியா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா கிள்ளி சேர்த்துக்கலாம். அதோட 5-6 பூண்டு பல்லு இடிச்சு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சிறிதளவு, அதோட அரிசி மாவு 2 ஸ்பூன் இதுல சேர்த்துக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கையால மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்க வடை மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. இதோட எக்ஸ்ட்ராவா நீங்க உருளைக்கிழங்கு சேர்த்து கட்லெட் மாதிரி கூட குழந்தைங்களுக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணி கூட கொடுக்கலாம். இது பச்சைப்பயிறு ஈவினிங் ஸ்நாக்ஸா இந்த ரெசிபி பண்றீங்க அப்படின்னா காலையில ஊற வச்சிருங்க. காலையில பண்றீங்க அப்படின்னா நைட்டு ஊற வச்சுக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்பவே ஆப்டா இருக்குங்க. ஒரு தேங்காய் சட்னி வச்சு இதை வச்சு ஈவினிங் ஒரு டீயை வச்சு குடிச்சிங்க அப்படின்னா நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். டயட்ல இருக்கிறவங்க தாராளமா இதை நிறைய சாப்பிடலாங்க. இப்போ உப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு நீங்க அடுத்து வடையா தட்ட ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி நீங்க பெருசாவோ சின்னதாவோ உங்க சைஸ்க்கு தகுந்தது மாதிரி நீங்க வடைகளா தட்டி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க. இது மாதிரி வடைகளா எல்லாத்தையுமே செஞ்சு ஃபர்ஸ்ட் வச்சிடலாம். வச்ச பிறகு ஆயில் சூடான பிறகு நம்ம ஒன்னொன்னா போட்டு பொரிச்சு எடுக்கணும். பொரிக்கும் போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சுக்கோங்க. நீங்க ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில நல்லா கிறிஸ்பா இருக்கிற மாதிரி இருக்கும், கருத்து போயிடும், உள்ளுக்குள்ள வெந்தே இருக்காது. அதனால மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா பொரிச்சு எடுங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க வடையை போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னாலே அது தானாவே நல்லா பொரிஞ்சு மேல வரும். அதுக்கப்புறமா நீங்க அதை திருப்பி விடுங்க. இது நிச்சயமா உடைச்சிரும் அப்படிங்கிற பயம்லாம் தேவையில்லை. பாருங்க, தானாவே மேல மிதக்குது பார்த்தீங்களா? இந்த டைம்ல நீங்க திருப்பி விட்டுருங்க. நல்ல வெளியில கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா செம்மையா இருக்குங்க. அட்டகாசமா இருக்கும் இந்த பச்சைப்பயிறு வடை.
நம்மளுடைய எலும்புகளுக்கு புரதச்சத்துங்கிறது ரொம்ப அவசியம் தேவைங்க. புரோட்டீன் வந்து நெறைய வந்து நமக்கு தேவை. அந்த எலும்புக்கு ரொம்பவே முக்கியம். ஆனா, இந்த பச்சை பயிர்ல வந்து புரோட்டீன் ஜாஸ்தி இருக்கிறதுனால, தாராளமா இந்த எலும்பு வலிகள் இருக்கு பார்த்தீங்களா? ஆர்த்ரைட்டிஸ் உள்ளவங்க, இதெல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து தாராளமா நெறைய பச்சை பயிர வந்து சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா வந்து பச்சை பயிர வந்து அப்படியே பச்சையா ஊற வச்சு, அத மொளக்கட்டி சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப நல்லது. அது எல்லா டைமும் நம்மளால அப்படி சாப்பிட முடியாது இல்லையா? அதனால தான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமா நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இது மாதிரி வடையாவோ, அல்லது தோசை மாதிரி, கட்லெட் மாதிரி, பச்சைப்பயிறு கடையல், பச்சைப்பயிறு அவிச்சு சுண்டல் இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில நம்ம வந்து இந்த பச்சைப்பயிர நம்மளுடைய சாப்பாட்டுல ரெகுலரா கொண்டு வரணுங்க. நம்மளோட குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இப்போல இருந்தே அவங்களுக்கு வந்து பச்சை பயிரோட நன்மைகளை பெனிஃபிட்ஸை எடுத்து சொல்லி அவங்கள வந்து எப்படியாவது பழக்கப்படுத்துங்க பச்சை பயிர் சாப்பிட்றதுக்கு. அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து இது மாதிரி முழங்கால் வலி, மூட்டு வலி இது மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லாம நல்லபடியா அவங்களால ஆரோக்கியமா இருக்க முடியும். இப்ப பாருங்க எல்லாத்தையுமே வடைகள் எல்லாத்தையுமே பொரிச்சாச்சு. பொரிச்ச பிறகு எப்படி கோல்டன் ப்ரௌன் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா? செம்மையா அட்டகாசமா இருக்கு. அதுக்கு ஒரு தேங்காய் சட்னி அவ்வளவுதாங்க. இது வந்து நல்லா வெளியில கிறிஸ்பியா உள்ளுக்குள்ள அப்படியே சாஃப்டா அருமையா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நல்லா ஈவினிங் டைம் வந்து செம்மையான ஸ்நாக் ரெசிபிங்க இது. கண்டிப்பா இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ரெகுலரா இது மாதிரி செய்யுங்க. செஞ்சு சாப்பிடுங்க. பச்சை பயிரை குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நீங்க குடுத்துக்கிட்டே வாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லங்க. கண்டிப்பா லேடீஸ் வந்து ரெகுலரா இத எடுத்துக்கணுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து முழங்கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி இதெல்லாம் வந்து நெறைய இருக்கிறதுனால லேடீஸ் வந்து அவசியம் பச்சை பயிறு வந்து எப்படியாவது உடம்புல வந்து உள்ளார வந்து சேர்றது மாரி எப்படியாவது ஒரு வகையில சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னுட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க புதுசா நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நெறைய ஷேர் பண்ணுங்க. இத உடைச்சோன பாருங்களேன், நல்லா மொறு மொறுன்னு உடைஞ்சுதுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரா வந்துச்சு. அப்படியே அப்படியே அவ்வளோ சாப்பிடணும் போல அப்படியே அவ்வளோ ஒரு இதா ஆவி பறக்க அப்படி இருந்துச்சு. டாப் டக்கரா இருந்துச்சு. அதனால கண்டிப்பா இத செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். பாய்.